ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, வேளாங்கண்ணியோட செகண்ட் டே பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காண்டி பழைய வேளாங்கண்ணி நோக்கி போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் நேர்த்திக்கடன் செலுத்திட்டு வந்து நம்ம பழைய வேளாங்கண்ணி விட்டு சாமி விட்டு வெளியே வந்தாச்சு. பழைய வேளாங்கண்ணி நேர்த்திக்கெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு சாமி விட்டு இருந்தோம். ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், வேளாங்கண்ணி ரூம்லாம் ஃபுல்லாகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு சொல்லிவிட்டு சரி ப்ரைவேட்டாக ரூம்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டையும் 1 டேக்கு வந்து 1500 சொல்லியிருந்தாங்க. சரி சொல்லிட்டு அங்கே ரூம் பார்த்தாச்சு. ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு 12 மணி ப்ரேயர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அந்த 12 மணி ப்ரேயரை பார்க்குறதுக்கு நம்மளும் போயிட்டோம். நீங்கள் வேளாங்கண்ணி வந்திருந்தால் ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் வந்து சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அங்கேயே கேண்டீன் இருக்கும். குறைஞ்ச விலையில் வந்து நல்ல தரமான சாப்பாடு தான் போடுறாங்க. அப்புறம் வந்து திருவிழா டயத்தில் மட்டும்தான் அந்த கொடியை ஏற்றுவாங்க. அந்த கொடியை பார்க்குறதுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து கொடியை பார்க்குறதுக்குனே வருவாங்க. அது கொஞ்சம் தனி ஃபீலாகவே இருக்கும். நாம் கொஞ்ச நேரத்தில் வந்து ப்ரேயரில் கலந்து கொண்டாச்சு. எல்லா மொழியிலையும் வந்து பிரார்த்தனை செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னையனோட திருக்கொடி வந்து கொடிக்கம்பத்தில் வந்து ஏற்றுவாங்க. கொடியெல்லாம் பார்த்துட்டு சரி பீச்சில் போய் குளிச்சுட்டு வரலாம் சொல்லிட்டு பீச்சு பக்கம் போனால் அங்கே தான் நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா கூட்டம் அதிகமாக இருக்கிறனால வந்து குளிக்க யாரையுமே விடலை. கம்பு கட்டி வச்சுருந்தாங்க. யாரையுமே அங்கே குளிக்க வந்து அலோவ் பண்ணல. எவ்வளோ ஏமாற்றமாக இருந்துச்சு. அப்புறம் மீன் எடுத்துகிட்டு சமைக்கிறதுக்கு ரூமுக்கு கிளம்பியாச்சு. பார்ட் 3 வீடியோவில் வந்து இதோட கண்டினியூஷன் வரும். மறக்காமல் பாருங்கள். பாய்.